ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து செப்டம்பர் 21ஆம் தேதியன்று உருவாகக்கூடிய கிரகணமானது எத்தகைய தாக்கங்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில் துளாராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சுமார் பார்த்தீங்கன்னா 120 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் அப்படின்னு இந்த கிரகணத்தை சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் மகாலயபட்ச அமாவாசையோடு வந்திருக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. சூரியனுக்கு உரிய இந்த ஒரு கிழமையில் வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது இதில் நிறைய விஷயங்களானது இருக்குது. இந்த கிரகணம் ஆபத்தானதா அப்படின்னா கண்டிப்பாக ஆபத்தானதும் கூட தாங்க. ஏன்னா கிரகணமும் மகாலயபட்ச அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கு. நள்ளிரவு 11 மணி அளவில் உருவாகக்கூடிய இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. அதுவும் துளாராசி நேயர்களுக்கு நிறைய வகைகளில் பிரச்சனைகளை கொடுக்க இருக்குது. துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆண்டுகளாகவே அவங்களுக்கு நாட்கள் ரொம்பவே சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பண்ணாலும் இந்த கடன் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் அவங்கள விட்டு விலகாமல் இருக்கும், ஒட்டிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலுமே கூட அது இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி கடனும் அந்த ராசிக்காரர்களும் இணைந்தே இருந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ உருவாகக்கூடிய இந்த கிரகணமும் இன்னுமே தாக்கங்களை தான் கொடுக்க இருக்குங்க. ஸோ அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய அரிய வகை நிகழ்வாக இருந்தாலுமே கூட அந்த கிரகணம் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் அல்லது கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா மகாலயபட்ச அமாவாசையோடு வந்திருக்கு. ஸோ பித்திருக்களுக்கு நம்மளுடைய கடனை நம்ம செலுத்தக்கூடிய நாளில் இந்த கிரகணம் உருவாகி இருக்கு. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நள்ளிரவு 11 மணிக்கு ஆரம்பமாகி 3:30 மணி அளவெல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் இந்த கிரகணம் உருவாகுது. அதனால் பெரிய அளவில் சூரியனுடைய தாக்கமானது இல்லை அப்படின்னாலுமே கூட ஒவ்வொரு ராசிக்குமே மாற்றங்கள் உறுதியாக இருக்குது. பொதுவாக ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் அந்த ராசிக்காரர்களுக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே குறிப்பிட்ட கால இடைவெளியானது இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு ராசியில் இருந்து அவங்க இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இந்த பயிற்சி தான் ஒரு சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். இந்த டைமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதனுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் துளாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் துளாராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. சூரியனும் புதனும் இணைந்து இந்த காலகட்டங்களில் செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த 2 கிரகங்களுமே கன்னிராசியில் சேர்ந்து அமர போகிறாங்க. சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். இந்த சூரிய பகவானும் புதனும் இணைந்து கன்னிராசியில் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் சுக்கிரனும் கேதுவும் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. இந்த சனி வக்ரம் பெற்று இருக்கக்கூடியவர் யாருடைய பார்வையில் பாதிப்படைகிறார் அப்படின்னா சூரியனும் புதனும் மாட்டிக்கிறாங்க. பொதுவாக சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட 2 கிரகங்களுமே இந்த ராசியினுடைய பார்வையில் மாட்டும் பொழுது நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு மாற்றம் பெறும். சூரியனால் சனி பாதிக்கப்பட போகுது, அந்த ஒரு நிலை உருவாகுது. குரு மிதுனத்திலும் ராக பகவான் கும்பத்திலும் அமர்ந்திருக்காரு. இதனுடைய அடிப்படையில் துலா ராசியை உடையவங்க இல்லைனா துலா லக்கணக்காரர்கள் உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் தப்பிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிலேருந்து விலகி போயிட முடியும். இல்லை எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பெரிய விதமான பிரச்சனைகளாக இல்லாமல் உங்களுக்கு அப்படியே மேலோட்டமாக காட்டிட்டு போயிடும். அதாவது உங்களால் சமாளிக்க முடியும். திறமை இருக்கக்கூடியவங்க சமாளிச்சிடுவீங்க, திறமை இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அதே போல் மீனத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ரமாக அமர்ந்திருக்கிறாரு. வக்ரம் பெற்ற சனி பகவான் விரயத்தில் இருக்கிறாரு. விரயத்தில் சூரியனோடு அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும்.
எவ்வளோ நாளாக நீங்கள் நல்லா தான் வேலை செய்துட்ருப்பீங்க, திடீர்னு இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி எல்லாமே வந்து உடம்பு ஃபுல்லாக வலி வர மாதிரி இருக்கும், எலும்பில் வலி வரும், மறைமுகமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய உடலில் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் துளாராசிக்காரங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை. கடன் பயங்கரமான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும். கடன் பிரச்சனையால் இந்த ஒரு அவதியெல்லாம் நீங்கள் இப்போ சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் வந்து இருக்கும். மறைமுகமான பிரச்சனைகள் டைரெக்டாக அவங்கள டீல் பண்ணவே மாட்டாங்க, அது மற்றவங்க மூலிமா ப்ரெஷர் கொடுக்குருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல், சந்தோஷமே இல்லாமல், என்ன தான் கஷ்டப்பட்டு உழைத்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலுமே கூட அது நம்மளுடைய உடலில் ஒட்டாமல் அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து இருக்கும். சொல்லப்போனால் துளாராசிக்காரர்களுக்கு நிம்மதி அப்படின்றது இழக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சண்டை கூட இப்போ மீண்டும் அது ஒரு பிரச்சனையாக உருவாகும். நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த பிரச்சனை இப்போ மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. எதிரிகளுடைய சூழ்ச்சி இருக்குது, அதில் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குருவோட அருள் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த துளாராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சொன்னது எல்லாமே வந்து உங்களை வந்து சேர்றதுக்கு முன்னாடி குரு பகவான் வந்து தடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தசாபுத்திகள் சரியில்லை, உங்களுடைய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, கோளாறுகள் இருக்குது அப்படின்னா இதை வந்து தடுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குரு உங்களுக்கு முன்னாடி வந்து காப்பாற்றி கொடுத்துருவார். ஸோ எதுவும் உங்கள் பக்கம் வந்து அண்டாத அளவுக்கு அவர் வந்து பார்த்துப்பார். அதே நேரம் இந்த காலகட்டங்களில் பயணங்களின் பொழுது கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, விசா, பத்திரம், டாக்குமெண்ட் வச்சுருக்கிறவங்க, சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து தொலைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒன்று. அடிக்கடி வந்து தலை சுத்தல், மயக்கம் இது மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ சின்ன ஒரு அறிகுறி தெரிந்தாலுமே கூட நீங்கள் உடனடியாக உங்களுடைய உடலை வந்து பரிசோதனை செய்கிறது ரொம்ப அவசியமானது. துளாராசினிகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து காணாமல் போயிடும். அதே போல் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் சிபாரிசு பண்ணாதீங்க, யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்காதீங்க, கைமாத்தா கூட யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வாங்கிக்காதீங்க. நீங்களும் வாங்காமல் இருக்கிறது நல்லது தான். டெபாசிட் பண்ணுறீங்க, நல்ல வட்டி கிடைக்கும், உடனே வந்து பல மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள்லாம் வந்து காட்டுவாங்க. அதெல்லாம் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம். நடக்காது அப்படின்னு தெரிந்தாலுமே கூட ஒரு சிலர்லாம் ஆசையின் பேரில் போய் எல்லாம் மாட்டிக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. சுக்கிரன் கேதுவோடு இணைந்து இருக்கிறாரு. ஸோ சுக்கிரனும் கேதுவும் வந்து இணையிறதுனால கண்டிப்பாக கூடா நட்பால் உங்களுக்கு ஆபத்துக்கள் இருக்குது. அதனால் தேவையில்லாத சகவாசத்தை எல்லாம் முதல்ல விட்டுடுங்க. அதை உங்களுக்கு யார் முக்கியமானவங்களோ அவங்களோட மட்டும் நட்பு வச்சுக்கோங்க. தேவையில்லாதவங்கெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பழகும்போது நண்பராக தான் வந்து பழகுவாங்க, நண்பர் தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் அவங்களால உங்களுடைய பேர் கெட்டு போயிடும். அவங்க செய்த தப்புக்கு நீங்கள் வந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு 80% நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த 20%லே நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்த்துடுவீங்க. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் பாதிப்புகளில் இருந்தும் விடுபடுறதுக்கு குருவினுடைய அருள் உங்களுக்கு இருக்குது. குருவினுடைய அருள் இன்னும் உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபாடுகள் செய்யுங்க. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இருக்கும். நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான வாசனை நிறைந்த பொருட்களை வைத்து வழிபாடுகள் செய்வது, மல்லிகைப்பூ சூடி வழிபாடுகள் செய்வது, இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னாலே போதும், அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. ஸோ மனதார மகாலட்சுமி தாயாரை நினைத்து மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு 3 முறை வந்து சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லக்ஷ்மியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும். நிறைய வளத்தோடு பேர் புகழோடு வந்து வாழ முடியும். இந்த பதிவில் துளாராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, பாதிப்புகள் என்ன, இந்த பாதிப்புகளில் இருந்து வெளிவரத்துக்கு செய்யக்கூடிய வழிபாடு என்ன, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் முறைப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது.
முடியாது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.